ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பவி குக்ஸ். இன்றைக்கி நம்ம கடலை சட்னி செய்ய போகிறோம். இது செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் கடலை எடுத்துக்குவோம், காஞ்ச கடலை. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் பூண்டு, அப்புறம் ஒரு பெரிய மிக்ஸி எடுத்துக்குவோம். ஸோ நம்ம ஒரு இரும்பு கடாயை வச்சிட்டோம். நீங்கள் எந்த மொத்தமான கடாய் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அலுமினியம் கடாய் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹை ஹீட்டில் வச்சுட்டு இதில் இருக்க தண்ணி எல்லாம் ஃபுல்லாக எடுத்துடுறோம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம இந்த கடலையை போடலாம். கடாயில் போட்டுட்டு நல்லா ஒரு ஹை ஹீட்டில் கிண்டிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனாக வர அளவுக்கு பாருங்கள். நல்லா அப்படியே கொஞ்சம் பிளாக்காக வந்திருக்கா. ஸோ நம்ம கடலை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம தோலெல்லாம் எடுத்துருவோம். அதை தோல் எடுத்துட்டு தான் அரைப்போம். பாருங்கள், தோல் எல்லாம் எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக ஈவனாக ரோஸ்ட் ஆகிருக்கணும் நம்ம கடலை. இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ஒரு மிக்ஸி எடுத்துகிட்டு இதெல்லாமே அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்க கடலை நம்ம ஒரே டைமில் எல்லாமே போட்டோன்னா மிக்சியில் சரியாக அரைப்படாது. இல்லை மிக்ஸி ஒரு மாதிரி ஹீட் ஆகிடும். நம்ம இப்போது ஹாஃபாக எடுத்துகிட்டு அரைக்க போகிறோம். நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பூனில் அது கொஞ்சம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா கீழே ஒட்டிகிட்டு இருக்காது. திரும்ப கிரைண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நல்லா சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் போர்ஷன் நம்ம எடுத்து அதையும் அரைச்சிடலாம். பாருங்கள், இதுவும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ ஒரு பெரிய பவுலில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு மறுபடியும் மிக்சியில் போடணுன்னாலும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தடவை மிக்சியில் போட்டு எடுக்கிறதுல உப்பு காரம் எல்லாமே அந்த கடலை சட்னியில் இருக்கும், மிக்ஸ் ஆகி இருக்கும் நல்லா. ஸோ நம்ம மறுபடியும் அந்த பவுலில் எடுத்துக்கலாம். ரொம்ப க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ நம்ம சட்னி செய்கிறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துகிட்டு கொஞ்சம் அரைச்சி வச்ச கடலை சட்னியும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி சட்னி ரெடி ஆகிடும். இது நீங்கள் இட்லியோடு சர்வ் பண்ணலாம், இல்லை தோசையோடு சர்வ் பண்ணலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.